ஊழல் கண்காணிப்பு ஆணையர் நியமனத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய ஊழல் கண்காணிப்பு பிரிவின் தலைமை ஆணையர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல் தத்து தலைமையிலான முதல் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் வரும் ஜனவரி 15ஆம் தேதிக்கு மத்திய ஊழல் கண்காணிப்பு தலைமை ஆணையர் பதவிக்கு தகுந்த 15 பேரின் பட்டியலை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மணீஷ் திவாரி, உச்சநீதிமன்றத்தில் உத்தரவை மத்திய ஊழல் கண்காணிப்பு பிரிவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை ஏற்படும் என கூறினார். உச்சநீதிமன்றம் தேவையான உத்தரவை தான் பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்ற அறிவுரை மத்திய அரசு பின்பற்ற வேண்டும். இந்த உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றத்திற்கு தேவையான காரணங்கள் உள்ளன.